பையில் வலையில் போய் மீன் பிடிக்க போகிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மீன் பிடிச்சாரு. கரையேறி பார்த்தா ஒரு மீனை கூட காணோம். இவ்வளோ மீன் போட்டோமே. கரையேறி பார்த்தா அது நல்ல பாத்திரம் இல்லை, அது உடஞ்ச பாத்திரம். அத்தனை மீனும் அதில் போயிடுச்சு. இப்போ எவ்வளோ பெரிய வருத்தமும் கை சேதம் ஏற்படும். அந்த ஒரு நாளுடைய உழைப்பெல்லாம் போயிடுச்சு. காலையிலையும் சாயந்தரம் வரைக்கும் நிறைய சேர்த்துட்டோன்னு நினச்சாரு. கரை சேர்ந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னங்க, அவர் கொண்டு போன வலை பிஞ்சு போன வலை, அவர் கொண்டு போன பாத்திரம் உடஞ்ச பாத்திரம், எல்லாம் அதில் போயிருச்சு. சரிங்க, உலகத்துலையாச்சும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஒழுங்கான பாத்திரம் அங்கே போய் செஞ்சிடலாம். ஆனால் மறுமையில் ஒவ்வொரு நாளுடைய கணக்கு அல்லாட்ட வரும். ஒவ்வொரு நாளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு ரமதான் வரும் மறுமையில். நம்ம நிறைய ஓதணும், தொழுதோம், அமல் செஞ்சோன்னு நினச்சிட்டு இருப்போம். போய் பார்த்தா தான் தெரியும் ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. நாம் சொன்ன சில பொய்யான விஷயங்கள், நம்மகிட்ட சில புறம் பேசின விஷயங்கள், வயிற்றுக்கு மட்டும்தான் நோன்பை கொடுத்தோம், நாக்குக்கு நோன்பு வைக்கலையே. நாவையும் ஹராமான விஷயங்கள்ட்டு பாதுகாக்க, கண்ணையும் கண்ணுக்கும் நோன்பு. நோன்பு பிடித்த நிலைமையில ஹராம பார்க்கக்கூடாது. நோன்பு பிடிச்ச நிலைமையில ஹராத்தை பேசக்கூடாது. நோன்பு பிடித்த நிலைமையில வீணான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. வீணான மெசேஜ்கள், வீடியோக்கள் பரப்புறது, அதை பற்றி பேசுறது, இதெல்லாம் நோன்புல டைம் பாஸுக்கு ஆக்கணும்னு சொன்னால்